ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. டிஆர் பாலுவை வச்சு செஞ்சிட்டு இருக்காப்புல அண்ணாமலை, பாத்தீங்களா பாக்கலையா? எது நேத்து அந்த நீதிமன்றத்துல குறுக்கு விசாரணையா? ஐயோ, என்ன நான் என்ன கேட்கயா, பிஜேபி தொண்டர்கள்னா கேனப்பையா இல்ல முட்டாப்பையன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஒண்ணு புரிஞ்சுடுங்க, பிஜேபி காரன டிஆர் பாலு கண்ணுல வரல விட்டு ஆட்டுறாரு, அதான் உண்மை. 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு போட்டிருக்காரு அண்ணாமலை மேல. இது எப்படி? இது பெரிய கொடுமை. நான் என்ன கேட்கேன், ஒருத்தரை நீ ஊழல்வாதின்னு சொல்ற, ஊழல்வாதின்னு சொல்றவன் மேல கேச போட்டிருக்கான். அந்த ஊழல்வாதி சொல்லப்படக்கூடிய நபர் மேல இது வரைக்கும் பிஜேபி கேச போடல. உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேக்குறேன். இங்க பாருங்க, அண்ணாமலை பாவையா உனக்கு புரிஞ்சுக்கங்க. இது எப்படி தெரியுமா, ஒரு ஊழல்வாதின்னு சொல்றவன் மேல எந்த வழக்குமே போடல இது வரைக்கும். அந்த ஊழல்வாதின்னு சொன்ன நபரும் மான நஷ்ட ஈடு போட்டிருக்காரு. இப்ப இதுல யாரு கண்ணுல விரல விட்டு ஆட்டுறா? பார்க்க போனா டிஆர் பாலு தான் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறாரு. நான் என்ன கேட்கேன், அண்ணாமலை ஊழல் பட்டியல் வெளியிட்டாரு, சரியா? மத்திய உள்துறை அமைச்சர் நினைச்சா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் ஐயா. இந்த ஊழல் பெருச்சாளிகளை களை எடுக்கணும்னு நினைச்சா 1/2 மணி நேரம் ஆகாது. 12 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு 12 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா சொல்லுங்க. இன்னும் அடுத்து சொல்லுவாரு, இன்னும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா ஊழல் போகாதீர்கள் ஒழிப்பேன். இங்க பாருங்க, அண்ணாமலை பாவம் ஐயா. அந்த மனுஷன் அன்னைக்கே சொல்லிட்டாரு, அமித்ஷா சொன்ன வார்த்தைக்காக நான் வாயை மூடிட்டு இருக்கேன், என் மனசாட்சி ஒண்ணு சொல்லுது, என் நாவு ஒண்ணு சொல்லுதுங்காரு. அவரே பாருங்க, அவரே வெளிப்படையா சொல்லிட்டாரு, நான் என் மனசாட்சி பொதுவா பேசலன்ட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அண்ணாமலை பாவம், அவர் அலைய விடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அண்ணாமலை இந்த பட்டியலை வெளியிட்டதன் காரணமாக அண்ணாமலை மேல 100 கோடி ரூபாய் மாநகர போட்டு அவரை கோர்ட்டுக்கு இழுக்கிறானுங்க. நான் என்ன கேட்கேன், பிஜேபி தலைமை என்ன பண்ணிட்டு இருக்குங்க? புரிஞ்சுக்கிடுங்க ஐயா. இன்னும் 10 வருஷம் கழிச்சு கேட்பாங்க. அதுக்குள்ள எல்லாம் செத்து போயிருவான். எல்லாத்துக்கும் 80 வயசு ஆகி போச்சு. நீ எப்படி தண்டிப்ப? எல்லாம் வயோதிகத்துல செத்துருவான், எப்படி தண்டிப்ப? ஆனா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்தல அண்ணாமலை இவனுகிட்ட கடந்து மாரடிக்கிறதுக்கு பேசாம பாருங்க. ஏற்கனவே திமுக பிஜேபி திராவிட பிஜேபி அடமான வச்சுட்டானுங்க. இங்க இப்ப இருக்க பிஜேபி கிடையாது, புரிஞ்சுக்கோ. இப்ப இருக்க தமிழ்நாட்டுல இருக்குது திராவிட பிஜேபி. தலைமையே திராவிடத்துக்கிட்டு போயிட்டு இங்க என்ன நீ பிஜேபி சித்தாந்தம் என்ன இருக்கு? எவனுக்காவது இந்துத்துவ கொள்கை உடைய ஒருத்தருக்கும் கிடையாது. இன்னைக்கு பெரிய பெரிய பொறுப்பாங்கி வச்சுட்டு எவனுக்கும் இந்து உணர்வே கிடையாது, புரிஞ்சுக்கோ. அங்க நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை ஒண்ணு பண்ணலாம், பேசாம தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த தமிழ்நாடு பிஜேபின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு போயிடலாம். அவ்வளவு பிஜேபி தொண்டரா ஒரு பின்னாடி போயிருவான். முதல்ல நான் போயிருவேன், அவ்வளவு பேரும் போயிருவான். ஒருத்தர் இருக்க மாட்டான், 10 பேர் வேணா கட்சியில இருப்பான். கமலாலயத்துல சேர்ல உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கான் பாருங்க, போட்டு ஒட்டிட்டு உட்காந்துருக்கான், அவன் மட்டும் தான் பிஜேபில இருப்பான். அதனால இங்க பாருங்க ஐயா, எல்லாம் உருட்டுறானுங்க. அண்ணாமலை கதற விடுறாரு, அவன் தான் டிஆர் பாலு தான் கதற விட்டுட்டு இருக்காரு. இது டிஆர் பாலு மேல என்ன வழக்கப்பட்டவன்னு போடவே இல்லை. ஏன் இது எல்லாம் இங்க பாருங்க, அண்ணாமலை எல்லா லிஸ்டையும் கொடுத்துட்டாரு மேல. இவன் எவனுமே நடவடிக்கை எடுக்க மாட்டான். திமுக இவனுக்கு செல்ல பிள்ளை, எழுதி வச்சுக்கோ. மத்திய பிஜேபிக்கு தலைமைக்கு இவனுக்கு செல்ல பிள்ளை, எடுக்கவே மாட்டான். ஆராசா 2G பார்த்தவன்னு சொல்லிட்டு போறாரு தெனாவட்டா. இன்னும் அடுத்து பாருங்க, தேர்தலில் போட்டிட்டு மீண்டும் ஒரு எம்பி ஆவாரு. இவனுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க கிளிக்க மாட்டான். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த ஊழலுக்கு துணை போறவனும் குற்றவாளிதான். ஏன் எவ்வளவு அமித்ஷா நினைச்சா 1/4 மணி நேரம் ஆகாதியா, சொடக்கடிக்க நேரத்துல அவ்வளவு ஊழல்வாதியும் நசுக்கலாம். ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார்? அண்ணாமலை சொல்லிட்டாரு, நான் என் மனசாட்சி பொதுவா பேசலங்கிறாரு. என் உள்ளம் ஒண்ணு சொல்லுது, அண்ணாமலை தெளிவா சொன்னாரு, என் உள்ளம் ஒண்ணு சொல்லுது, என் நாக்கு ஒண்ணு பேசுதுங்கிறாரு. அப்போ அண்ணாமலைக்கு தெரியுது இவனுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாரு, அண்ணாமலைக்கே தெரியும். அண்ணாமலை சிக்கிக்கிட்டாரு. அண்ணாமலை எப்படி ஒரு அபிமன்யு மாதிரி சக்கர வியூகத்துல சிக்கிட்டாரு. இவனுக்கு எல்லாமே கூட்டு களவாணிகள் மாதிரி தான் தோணுது. அவரா லிஸ்ட் கொடுக்காருல, நீயே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற சொல்லு. அப்போ உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு அங்க ஏதோ எனக்கு பாருங்க, நான் எவனையும் உயர்த்தி பேச விரும்பல. இது களி மாயை, கழிவும் இப்படிதான் இருக்கும், எழுதி வச்சுக்கோ. அதனால என்ன பொறுத்தல அண்ணாமலை பேசாம சக்கர வியூகத்துல சிக்கிக்கிட்டாரு. அண்ணாமலை அபிமன்யு மாதிரி தான், வெளியே வர முடியாம முழிச்சிட்டு இருக்காரு, சக்கர வியூகத்துல மாட்டிக்கிட்டாரு. அதான் அவருக்கே தெரியும். இது நாளைக்கு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிட்டியா? ஏற்கனவே இங்க திராவிட பிஜேபியா மாறி தொலைஞ்சிட்டு, நீங்க தேவையில்லை. நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சா நீ பிஜேபி கூட கூட்டணி வை, நீ வேற கட்சி கூட கூட்டணி வைக்கண்டா, மத்திய பிஜேபி கூட தமிழ்நாட்டுல கூட்டணி வை. பாரு எவ்வளவு சீட்டு பிடிக்கலான்னு பாக்கலாமா? அண்ணாமலை ஒரு வீடியோ ஒரு 2 இடத்துல பிரச்சாரம் பண்ணாருன்னா அத்தனை விஜய் ரசிகர்களும் அண்ணாமலை பின்னாடி வந்துருவான். ஏன்னா அண்ணாமலை அவ்வளவு ஞானபூர்வமா அறிவுபூர்வமா பேசுறாரு. அண்ணாமலை நினைச்சா எதையும் சாதிப்பாரியா? என்னை பொறுத்தவரை அண்ணாமலை இவனுக்கு கிட்ட கடந்து மாரடிச்சு தொலைகிறதுக்கு பேசாம ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். பாக்கலாமா? 1 கோடி பேர் போவான், எழுதி வச்சுக்கோ. அவ்வளவு பேர் இருக்கா அண்ணாமலை பண்ணி ரசிகர்கள். தேவையில்லாத ஒண்ணுயா இவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். பேருக்கு சும்மா திமுக குடும்ப கட்சி மேடையில அழுவானுங்களே ஒழியா எல்லாம் பொய். நான் மேலோட்டம் பேசிட்டு போவானுங்க, அவ்வளவுதான். இது அண்ணாமலை சக்கர விகிதத்துல சிக்கிக்கிட்டாரு.
இதுல தப்பிக்கணும்னா அவர் வெளியே வந்துட்டு நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரே சொல்லாருல்ல, என் மனசாட்சியில இருந்து பேசுறேன், வெளியில இருந்து பேசுறேங்கிறாரு. அப்ப அவருக்கே தெரியுது இவனுக்கு தப்பு பண்றான்னு தெரியுது. புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு மேல நடவடிக்கை எடுக்க மாட்டா அவனுக்கு தெரியும். வேற வழி இல்லாம மாட்டிட்டு முடிச்சிட்டு நிக்கிறாரு. அதான் உண்மை. ஓம் நம சிவாய். திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளே. நம சிவாய. ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாயன் மகையா சொல்லுங்க ஐயா. பாஜகவில் வேலை செய்யாத ஆளுகளுக்கு நிறைய பதவி கொடுக்குறாங்க. சரி. ஆனால் அண்ணாமலை நிறைய வேலை பார்த்துருக்கிறாரு. கட்சி நோட்டான்னு சொன்ன கட்சியவே வந்து தூக்கி பிடிக்க வச்சிருக்கிறாரு இன்னைக்கு தமிழகத்துல. சரி. ஆனா அண்ணாமலைக்கு இது வரைக்கும் இன்னும் போஸ்டிங் கொடுத்த மாதிரி தெரியல. என்ன காரணம்? ஒரே காரணம் தான். நீ ஏன் திமுகவுக்கு ஜாலரை அடிக்கல?
நீ தமிழிசை மாதிரி அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருந்தனா உனக்கு நேரம் உனக்கு உன்னை துணை குடியரசுத் தலைவர் ஆக்கியிருப்பாங்க, இல்ல 3 மாநில கவர்னர் ஆக்கியிருப்பாங்க. நீ எதுக்கு திமுகவை எதுக்குற? நீ திமுகவை எதுனா பிடிக்காதியா? திமுக வந்து மேல இருக்கவனுங்களுக்கு செல்ல பிள்ளை, புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இவனுக்கு மேல இருக்க இன்னைக்கு பதவி கொடுத்துருக்க ஆளுகெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரும் திமுகவுக்கு சாதகமா இருந்தவங்க தான். இலக்கணேசன் எடுத்துக்கிடுங்க, அவரு கலைஞர் என்ன புகழ்ந்துருப்பாரு. அப்புறம் தமிழிசை சொல்ல வேண்டாம், அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு தான் அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் இவரு சிபி ராதாகிருஷ்ணன் சொல்ல வேண்டாம், நேத்தே சொல்லிட்டாரு பாத்தீங்களா. அதாவது முதல்ல எனக்கு ஆளுநர் பதவி வந்தது சன் டிவி வாயிலாக தான் தெரிந்து கொண்டேன். சன் டிவில தான் போனே போட்டாங்களா? யாரு? சிபிஆர் சொல்றாரு, சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசு நேற்று பப்ளிக்க மேடையிலே சொல்றாரு. அண்ணாமலை உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை? நீ எதுக்கு திமுக எதுக்குற? இவங்களை போல நீயும் ஜாலரை அடிச்சுட்டு போ, உனக்கு பெரிய பதவி கொடுப்பாங்க. நீ எதுக்கு திமுக எதுக்குற? திமுக ஃபைல் ஏன் வெளியிடுற? திமுக எதுத்தா மேல இருக்க பாஜக காரனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் திமுக வந்து அவனுக்கு செல்ல பிள்ளை. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா, தமிழ்நாட்டுல இந்த பிஜேபி வளரணும், இந்த கட்சி ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறது யாரு தெரியுமா? அண்ணாமலை மற்றும் பாஜக தொண்டர்கள் மற்றும் பாஜக அல்லாது வெளியில் இருந்து பாஜகவை ஆதரிப்பவர்கள், இவர்கள் மட்டும்தான் இந்த கட்சி இந்த ஆட்சியை பிடிக்கணும், தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா மீதி எவனுமே நினைக்கல. மீதி எல்லாம் நினைக்கிறான், ஹெச் ராஜா விட்டுருங்க, பேராசிரியர் சீனிவாசன் விட்டுருங்க, அப்ப அவங்களாம் நல்ல கள போராளிகள், நம்ம அவங்க எல்லாம் குறை சொல்லல. மீதி எல்லாரும் என்ன நினைக்கிறான்? நீ திமுக காரன் கூட கூட்டணி வைப்பா, எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துரு, நான் ஜெயிக்கணும், நான் மந்திரி ஆகணும். இதுதான் இவனுடைய எண்ணமா இருக்கு. பதவிக்காக தான் ஒட்டிட்டு இருக்கானுங்க. அதனால இங்க பாருங்க, இவனுக்கு எல்லாம் பெரிய தியாகிகள் கிடையாது. பிஜேபியில இருக்கவங்க எல்லாருமே பெரிய பரமாத்மா கிடையாது, புரியுதா? 1 நம்பர் சுயநலவாதிகள். திமுக காரன் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஆயிடும் ஒன்னும் பாத்தீங்கன்னா. அதனால அங்க பாருங்க, அண்ணாமலைக்கு பதவி கொடுக்காதது காரணம் ஒன்றுதான், இந்த ஆளு திமுக எதுக்காரு. இவங்களை போல நீயும் திமுக ஆதரி, உனக்கு நாளைக்கே பெரிய பதவி கிடைக்கும். நாளைக்கே மோடி வந்து பதவி விலகிட்டு பிரதமரா நீ இருந்துக்கிற கூட சொல்லிடுவாரு, புரிஞ்சுக்கோங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அதனால இங்க பாருங்க, இவனுக்கு எப்படி தெரியுமா? இவனுக்கு எல்லாம் ஒண்ணு குடிக்குவான். அந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் திமுக கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிக்காரன் கூட ஒரு கல்யாணம் கட்சினாலும் சேர்ந்துக்குவான். ஏதாவது ஒரு மரணம் நடந்துட்டு அதுலயுமே ஒண்ணு குடிக்குவான். நல்லா அவனுக்குள்ள நல்லா ஒன்னாதான் ஒற்றுமையா தான் இருக்கான். ஆனா கீழே இருக்க தொண்டர்கள் உங்களை போல என்ன போல இந்த விசுவாசிகள் இவனுங்களை கொம்பு சீவி விடுவான். இவனுங்க திமுக கூட பகையாவே வச்சிருப்பான், புரியுது உங்களுக்கு? இந்த பாருங்க, இந்த அரசியல்வாதி பயல்கள் எவனுமே நம்பாதுங்க. இங்க எவனும் பரமாத்மா கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. நீங்க பார்க்க வேண்டியது நம்ம அப்பா சிவனை மட்டும் தான் பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த அரச பதவிங்கிறது ஒரு மாயை. இவனுக்கெல்லாம் அந்த பதவி வேறு பிடிச்சு திரியிறானுங்க. நம்ம அடைய வேண்டிய ஒரே பதவி அப்பாவை தேடி சிவலோக பதவி. உனக்கு அதான் சொல்றான், 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம், அவ வேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலங்கிறான். அவ வேடம்னா என்ன தெரியுமா? இங்க கிடைக்கிற பதவி புகழ் மாயை அப்படிங்கிற அந்த போதை, இந்த அவ வேடம் இந்த வெறியில விழாம ஒத்த ரூபா திருநீர் பாயிட்டு சிவசிவான்னு 3 கோடு போட்டா 800 யுகங்கள். கேக்குறீங்களா இல்லையா? ஹலோ, சொல்லுங்க. அப்படி அங்க பேசிட்டு இருக்கீங்க. 800 யுகங்கள் நீ தவம் இருந்தாலும் கிடைக்காத பதவி உனக்கு 3 கோடு சிவசிவான்னு போட்டா கிடைக்குங்கிறான். அவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி சிவலோக பதவி தான். நான்லாம் அதை தான் தேடிட்டு இருக்கேன், எங்க அப்பாவை தேடி. இந்த பதவி இதெல்லாம் போதைங்க, இது பெரிய போதை. அவன் நாற்காலிக்காக எங்க பாருங்க கமலாலயத்துல ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு உட்காந்துருக்கான். அவன் எழுந்துச்சு போனா சேரையும் தூக்கிட்டு தான் போவான். ஏன்னா அவன் பதவி பெறக்கூடாது, அந்த அளவுக்கு ஒட்டிகிட்டே இருக்கும். அவன் எழும்புனா அவன் மட்டும் எழும்ப மாட்டான், அவன் நாற்காலியும் பின்னாடி ஒட்டிட்டு இருக்கும். அப்படியே நடக்கும்போது நாற்காலியும் பின்னாடி வரும். அந்த மாதிரி இருக்கானுங்க பதவி வெறிங்க இவனுக்கெல்லாம். இங்க எவனும் தியாகி கிடையாது. அதனால இங்க இவனுக்கெல்லாம் நம்பி அடி வாங்கி சாகாதீங்க. நம்ம தேட வேண்டியது அப்பாவை மட்டும்தான், சிவனை மட்டும்தான். அதை பாருங்க. அதனால பாவம் அண்ணாமலை உணர்ந்துட்டாருங்க. அதனாலதான் அவரு பாவம் அப்படியே என்ன செய்யணும் வழி இல்லாம போய் ஓடியே ஏதோ பேசிட்டு இருக்காரு. அதனால இங்க பாருங்க, திமுகவுக்கு ஜாலரா அடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். நீங்க திமுக எதிர்த்தீங்கன்னா உங்களை கட்சியை விட்டே ஓரம் கட்டிடுவான். அப்புறம் பாத்துக்கோங்க, கட்சி விட்டு ஓரம் கட்டிடுவான். இன்னும் கொஞ்ச நாள்ல இப்போ என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கான் அண்ணாமலைக்கு? என்ன இசட் பாதுகாப்பா? அதையும் பாருங்க கொஞ்ச நாள் தூக்கிடுவான். அதுக்கும் தூக்குறதுக்கு இவனுக்கு பிளான் பண்ணிடுவான். எங்க திமுக மன்னிக்கணும், அங்குள்ள பிஜேபி தலைகள் இன்னும் 1 2 இருக்கான். அவர் எப்படா இந்த கட்சி விட்டு போவாருன்னு பாத்துட்டு இருக்கான். அதனால புரிஞ்சுக்கோங்க ஐயா, இங்க பாருங்க, இந்த கலியுக வாழ்க்கை மாயை, இந்த பதவிங்கிற கூந்தல் மாதிரி அண்ணாமலை சொன்னாரு, உண்மை. இங்க பாருங்க, நம்ம வந்ததே அப்பாவை தேடி மோட்சத்தை அடைகிறதுக்கு தான். நம்ம இங்க இந்த அரசியல் கட்சிக்காரன் பின்னாடி எல்லாம் போய் நமக்கு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, திருந்துங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில நல்லாவே போயிட்டு இருக்கும் நம்ம நினைப்போம், கிடையாது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில எப்ப வேணாலும் சுனாமி வரும், எப்ப வேணாலும் புயல் வரும், என்ன வேணாலும் நடக்கலாம், மரணமும் கூட. அதனால அழைப்பு அங்கிருந்து வரும். நம்ம அதுக்குள்ள அப்பாவை தேடி மோட்சத்துக்கு போனோம். அதான் அப்பா சொன்னார், அச்சு தேரு ஓடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கண்ணா. இந்த உடம்பு தேர்ந்து அச்சு உடஞ்சி மண்ணுக்குள்ள பிறகு ஆண்டி என்ன செய்வான்? ஆண்டி மோட்சத்துக்கு உண்டான வெளியே தேடுவான். அதை தேடுங்கன்னு தான் பகவான் சொல்றான். நீங்க அதை விட்டுட்டு இவன் பதவி வந்துருவானா அவன் பதவி வந்துருவாங்க பாருங்க, இதெல்லாம் மாயைங்க. பதவிங்கிறது மிகப்பெரிய போதை. இதுல விழுந்தவன் எவனும் எழும்பவே மாட்டான்.
அவன் நரகம்தான் அவனுக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால அண்ணாமலை வந்து சிங்கங்க. அது பகவான் எங்க அப்பா அன்னைக்கே சொன்னான், இந்த கலியுகத்துல எப்படி வருவாராம் சாமி, அதாவது கூட படைகளை கூட்டிட்டு வர மாட்டாராம். ஆனா அந்த கலிப்பயல்களோட குறும்பு அடக்குவாரா. அதான் சாமி சொன்னான், கூட படைகள் ஒன்றில்லாமல் குறும்பை அடக்க வந்தவராம், சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கலிதனையும். யார்? அன்னை கலைவாணி பாடுற தாள். கல்வி கடவுள் இருக்காரு சரஸ்வதி, அவ தாளாட்டுறா சாமிய. அதாவது இறைவன் எப்படி வருவானா, கூட படைகளை கூட்டிட்டு வர மாட்டானா, ஒரு மனிதனை சிங்களன்னு அத்தனை பயிலையும் கதற விடுவானா. இன்னைக்கு பாருங்க அண்ணாமலை ஒருத்தன் தனி மனிதன், அவன் பின்னாடி பிஜேபி கட்சியும் கூட இல்ல சொல்லப்போனா. ஆனா தனியா இன்னைக்கு பாருங்க மொத்த திமுக எவ்வளவு பெரிய மந்திரிகள், எவ்வளவு பெரிய ஆளுகள் எல்லாத்தையும் கதற விடுறாரு, தூக்கம் இல்லாம ஆக்கிட்டாரு. இது இறைவனோட அவதாரமா கூட இருக்காளாங்க. நான் சொல்லல, சாமி சொல்றான் பாருங்க, கூட படைகள் ஒன்று இல்லாமல் குறும்பை அடக்க வந்தாராம். குறும்புனா என்னுடைய அகங்காரத்தை அடக்க வந்தாராம். வரும்போது எந்த படையும் கூட்டிட்டு வர மாட்டாராம். அன்னைக்கு கிருஷ்ணா வரும்போது கூட ஒரு சேனை வச்சிருந்தாரு, படைபலம் வச்சிருந்தாரு, நாராயணி சேனைன்னு. இங்க ஒண்ணும் கிடையாது, மனுஷன் ஒத்த மனுஷங்க மொத்த பேர் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டுறானா, அதுதாங்க இறைவனோட அவதாரமா கூட இருக்கலாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால இவனுடைய குறும்பு அடக்க வந்தது இறைவனா கூட வந்து அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். அதான் சாமி அன்னைக்கு எங்க அப்பன்னு சொன்னான், இந்த கலியுகத்துல இந்த பாவிகளுடைய அக்கிரமத்தை அடக்க என்னுடைய தூதன் அனுமனை அனுப்புவேன்னா. சாமி அதான் சொன்னான், நல்ல நினைவோர்க்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாது வராது புவி மீதில் வாழ்ந்திருப்பார், நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நாணயச்சி கோட்டி சேர்ந்துரைப்பேன் கோமகனே உன்காலம். அனுமன் அனுப்பிவிட்டு இந்த பயல்களுடைய குறும்பு தனத்தெல்லாம் ஒடுக்குவாரான். ஏன் அனுமனுடைய அவதாரமா இருக்கக்கூடாது அண்ணாமலை சொல்லுங்க? நான் சொல்லல, சாமி சொன்னது. இந்த கலியுகத்துல இவனுலாம் இந்த ஆட்சியாளர்கள்லாம் எப்படி தெரியுமா, பதவி உனக்கு எனக்குனே அடிச்சுக்குவானுங்களாம். இன்னைக்கு அடிச்சுட்டு கிடக்கான்ல, இந்த காலத்துல என்னுடைய தூதுவன் அனுப்பினாரு சாமி. இன்னைக்கு இருக்கா இல்லையா? சாமி அதான் சொன்னா, முறை தப்பி ஆண்ட முகடன் வெறுநீசன் குறை நோவு கொண்டு கூடி இறப்பான் உன் காலம், அதிலே சில பேர் அரசு பதவி உனக்கு எனக்கெனவே விதியை அறியாமல் வெட்டி கொண்டே மாழ்வன். பதவிக்காக வெட்டிட்டு சாகுறானுங்க, சட்டசபைக்குள்ள அடிச்சுக்கிறான், சண்டை போட்டுக்கிறான், பார்லிமெண்ட்ல டேபிள போட்டு உடைக்கிறான். என்னையா இது? இதாயா களி கொடுமை? அதான் சாமி அன்னைக்கு சொன்னான், இந்த கலியுகத்துல எப்படி இருக்குமா, சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம் இக்களியில் கொம்பன் குழு வென்றறியாமல் குதி போடுகிறார் இக்களியில். எப்ப பவன் பரம்பொருள் சொல்றான், களியில சங்க கூட்டம் இருக்காது, சரச கூட்டம்னா. இவனுங்கெல்லாம் என்ன அமைதி ஆட்சி பண்றானுங்களா சொல்லுங்க? ஒருத்தனுக்கு ஒருத்தன் அவன் இவனை குறை சொல்றான், இவன் அவனை குறை சொல்றான். என்னமா இவனு எல்லா பையனும் யோக்கியம் மாதிரி? இங்க பாருங்க, எவனும் யோக்கியம் கிடையாது, எல்லாம் பதவி வெறி பிடிச்சவனுக்கு தான். இல்ல திமுக காரன் என்ன, பிஜேபி காரன் என்ன சொல்லுங்க? ஏதோ அண்ணாமலை மட்டும் தனியா வந்தாரு, பதவி ஆசை வேண்டான்னு அவரையும் ஓரம் கட்டிட்டானுங்க. இதாங்க நடக்கும், புரிஞ்சுக்கோங்க. இங்க எவனும் யோக்கியம் கிடையாது. சாமி எதுவும் சொல்றாரு, அன்னைக்கு மன்னராட்சியில அரசபைன்னு அப்படி இருந்து சங்க கூட்டம், ஒரு ஒரு குண்டூசி விழுந்தாலும் சத்தம் கேட்கும், அவ்வளவு அமைதியா பொறுமையா என்ன நாட்டுனாரோட என்னங்கிறத எடுத்துரைப்பாங்களாம். இன்னைக்கு இருக்குதா? இவன் அவனை குறை சொல்றான், அவன் இவனை குறை சொல்றான். எவன் ஏன் யோக்கியம்? கலியுகத்துல எவனும் ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. அதனால இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, இங்க இப்படிதான் இருக்காங்க. பக்கத்துல டிவி சத்தம் கேக்குது இல்ல இல்ல, அதனால இப்படிதான் இருக்கும். இல்ல அண்ணாமலை என்ன பண்ணுவார் பாவம்? என்ன பொறுத்தவரை அண்ணாமலை ஏற்கனவே சொன்னாரு, பதவிங்கிற கூந்தல் மாதிரி நான் மாடு மேய்க்க போறேன்னாரு. என்ன பொறுத்தவரை அண்ணாமலை வந்து இவனுங்க கிட்ட கிடந்து மாரடிக்கிறதுக்கு சிவனேன்னு போய் ஆடு மேய்ச்சிட்டு சிவனேன்னு அவருடைய ஆத்மாவுக்கு உண்டான அந்த வேலை செய்யலாம், ஆத்மா தேடலுக்கு போயிடலாம். இதெல்லாம் மாயைங்க, அது அவருக்கே தெரியும். அவரே நிறைய இடத்துல பகவத்கீதை பேசுறாரு, அவர் ஞானம் பெற்ற மனிதன் அண்ணாமலை. அதனால இங்க பாருங்க, அவருக்கு தெரியும் பதவிங்கிற கூந்தல் மாதிரின்னு. பெரிய பதவி சிவலோக பதவி தாங்க, எங்க அப்பனுடைய வைகுண்ட பதவி தாங்க. அதான் எங்க அப்பன் சொன்னான், பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோர்க்கு நோக்கிய கருணையுண்டாம் நோயிலாதிருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவோர்க்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தாமே. 14 உலகம் அழியும், வைகுண்டம் அழியாது. ஏன்னா நித்திய உலகம், அதான் ஆத்ம உலகம். அங்க போனாதான், இந்த வைகுண்ட வீட்டுக்கு போனாதான் நித்திய வீடு. அந்த வீட்டுக்கு போனா அந்த ஆத்மா உயிரடையும், பேரானந்த நிலை அடையும், மீண்டும் பூமிக்கு திரும்பி வராது, 84 லட்சம் பிறவி எடுத்து சாகாது. அதை தேடிக்கோ. அதான் சாமி சொன்னா, பாக்கியம் கொடுக்கும் பலனுடன் வாழ்வருக்கு நோக்கிய கருணையுடன் நோயே வராது. எங்க அப்பாவுடைய திருவாசகத்தை கேட்டா நோயே வராதுங்க. அதான் சாமியை சொல்றாரு, தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால்
பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம். கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருற்றோர் தொலைத்தனர் பிறவிதானே. உன் பிறவி தொலைஞ்சிரும். நீ சிவன் கோயில போய் உருண்டு கும்பிடாண்டாம், பெருமாள் கோயில போய் புரண்டு கும்பிடாண்டாம். எங்க அப்பாவுடைய திருவாசகத்தை உனக்கு பாட நேரலையா விட்டு காதுல கேளு. தினம் ஒரு நேரம் ஒரு திருமொழியை காதுல கேட்டாலே உன் பாவங்கள் மன்னித்து உனக்கு நித்திய வீடு, உனக்கு ஆத்ம விடுதலை கிடைச்சிடும். பெரிய விடுதலை. நீ இந்த இறப்புக்குரிய மண்ணுலகில இருந்து விடுபட்டுருவ. உனக்கு துன்பத்துல இருந்து விடுபட்டு பேரானந்த நிலைக்கு உன்னுடைய ஆத்மா எடுக்கப்படும். இல்லைன்னா நரகத்துல வந்து சாவுவீங்கடான்னு சாமி சொல்றான். அதனால இங்க பாருங்க, இங்க வந்து மிக உயர்ந்த பதவி சிவலோக பதவி, வைகுண்ட பதவி தான். பிரதமர் பதவி கிடையாது. பிரதமர் பதவி போதை. அது வந்து எப்படின்னா இந்த பதவி வெறி, அந்த நாற்காலி பிடிக்கணுங்கிற போதை வந்துடும். யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் நீங்க போதை வந்துடும். சிஎம் பதவி அது அதை விட, மந்திரி பதவி அதை விட, எம்எல்ஏ பதவி அதை விட, கவுன்சிலர் பதவிக்கு அடிச்சுக்கிறாயா, பதவி வெறியா. இதெல்லாம் மாயை வெறி. போதையை விட மோசமான வெறி பதவி வெறி. இந்த வெறியெல்லாம் விடணும். இந்த வெறியெல்லாம் விட்டு தொலைஞ்சிட்டு அப்பாவை தேடுங்க, உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். நம்ம பிறந்ததே மனித பிறவி எடுத்தது அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுட்டுன்னு வைங்க, நம்ம ஆத்மா வீழ்ச்சி அடையும், நரகத்துல விழுந்து நாசமா போகும். நான் சொல்ல பகவான் சொல்றான், பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவான்டே. நீ 1000 கோடி ஊழல் பண்ணிடலாம், உன்னுடைய உடல் தாண்டா எரிக்கப்படும். உலகமே இருந்தாலும் ஆத்மா அழியாது. அந்த ஆவியாகி அந்த ஆத்மாவை நான் நரகத்துல நடு கேட்பேன். ஆக்கினை உண்டு, துன்பம் உண்டுங்கிறான். துடிக்கும் பொருளும் என்ன கொப்பரையில போடுவான், புழு நிறைந்த கடல்ல போடுவேங்கிறான். சாமியா தான் சொன்னான், வையகத்தில் கொலை களவு மாது சூது பிறன் மோகம் செய்யாத தீவினைகள் செய்த பேர்கள் உண்டு. மானால் அகில கிடங்கில் வாழுகின்ற ஆளி புழுக்கு இறையாவீர். முன்கணக்கும் பின்கணக்கும் முதல் கணக்கும் நான் கொடுத்து கணக்கை எறிந்து விட்டேன். கனகவழி துரத்தி விட்டேன். வாழும் பள்ளி மேல வாசல் ஒன்றை அடைத்து விட்டேன். பட்டம் தனை ஏறுத்து அவர்களை பாராச்சிறை வைத்திடுவேன். யார் அப்பா சொல்றான், சிவபெருமான் சொல்றான். இந்த படுபாவிகளை, இந்த ஊழல்வாதிகளை, இந்த அரசியல்வாதிகளை, இந்த படுவாளி எந்த கணக்கும் பார்க்க மாட்டேன். ஏமன் பிடிச்ச சிங்காசனத்துக்கு முன்னாடி நிறுத்துமா, இடத்து கையில பிடிச்சி இந்த நாய்களை தூக்கி அப்படியே நரக வாயில வீசிட்டு கதவை மூடுவேங்கிறான். இவனுக்கு எவனும் தப்ப முடியாதுங்க. இதுல அண்ணாமலைக்கு இந்த பதவியே வேண்டாம் நான் சொல்லி, இதுல அரச பதவி பெரும் ஏங்க இது மோகங்க. இந்த பதவியே வேண்டாங்க. நீ பிச்சைக்காரனா கூட வாழ்ந்துடலாங்க, கோடீஸ்வரன் வாழ் நினைக்காதீங்க. தயவுசெய்து இந்த பதவி வெறி பிடிச்சி தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆத்மாவை இழந்தீங்கன்னா 84 லட்சம் பிறவி ரஜசி பிள்ளையும் கத்வா கர்மசிங் ஜாயதே ததா பிள்ளைங்க தமசி மூணு ஜாயதேங்க அசுர யோனி 84 லட்சம் பிறவி நீ எடுத்து பிறந்து சாகணுங்க. ஒரு பிறவில இந்த மனித உடல்ல இந்த ஜீவாத்மா என்ன பாடுபடுது, ஒரு நாளைக்கு எவ்வளவு வேதனை அனுபவிக்குது. அப்போ நீ 84 லட்சம் பிறவி எடுத்து செத்தன்னா எவ்வளவு வலி. மரணங்கிறது பெரிய ரணங்க. இறப்புங்கிறது சாகுறவனுக்கு தான் அந்த வழி தெரியும். எப்படி இழுத்துக்கிட்டு எப்படி சாகும் பாத்திருக்கீங்களா? அதனால எங்க தாத்தா சாகும்போது கண்ணிலே பாத்துருக்கீங்க, இழுத்து வதச்சி செத்தாரு. அந்த மாதிரி தானே நம்மளும் சாக போறோம். 84 ஒரு பிறவிக்கே எப்படின்னா 84 லட்சம் பிறவி எப்படி சாகணும். அதனால இந்த பிறப்புங்கிறது ஆத்மா விடுதலை அடையலைன்னா நீ பிறவிக்குள்ள வந்துருவ. அதனால அப்பாவை தேடு, உனக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். பரமாத்மாவை தேடிக்கோ. இதெல்லாம் மாயங்க. இது அண்ணாமலைக்கே தெரியுங்க. அதனால இங்க பாருங்க, இங்க எவனுமே இங்க பிஜேபி காரன் எவனும் பரமாத்மா கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. நானும் சேர்த்து, நானும் பிஜேபி காரன் தான். நமச்சிவாய. திருச்சிட்டம்பலம்.